தர்ஷன் கிடைச்சாலையும் பரவாயில்ல. அந்த பார்கவியும் அவங்க அப்பாவையும் சும்மா விடாத கொலை பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்லிட்டு இருப்பாங்க முல்லை கிட்ட. ஸோ பார்கவிக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அவங்க கட்டாயப்படுத்தி அடிச்சதுனால, நான் காலேஜ்ல ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா போயிருப்பாரா? இந்த வீட்லயே சேஃபா இருந்திருப்பாரு. ஆனா நான் புத்திசாலித்தனமா அவன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அறிவுக்கரசிக்கே அறிவு சொல்லிட்டு நம்ம தர்ஷன் பார்த்தீங்கன்னா சோரேறி குச்சி எஸ்கேப் ஆயிருப்பாரு. இதை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த நம்ம அறிவுக்கரசிக்கும் முல்லைக்கும் பயங்கர கோவம் வருது. உங்க பையன் எங்கே மாட்டினாலும் சரி கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டு பையன் மேலே ஒரு கை ஒரு அடி விழுந்துச்சுனாலையும் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி சொல்லியிருப்பாரா. ஸோ இப்போ சக்தி நம்ம கரிகாலன் முல்லை 3 பேரும் பார்த்தீங்கன்னா தர்ஷனை தேடி வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் பயங்கர கோவமாக இருக்காரு. இந்த வீட்டு பொம்பளைங்க யாருமே வெளியே போகக்கூடாது. அப்படி மீறி வெளியே போனாங்கன்னா அண்ணி மச்சினி எதுவுமே பார்க்காதப்பா, காலை உடச்சி உள்ளோக்காரை உனக்கு முழு பொறுப்பையும் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ அறிவுக்கு முல்லை கால் பண்ணி பேசவும் மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த சக்தி பையனை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தையும் அந்த பொம்பளை ஆளுங்கையில் சொல்லிகிட்டே இருப்பான். அவனை எப்படியாச்சும் கழட்டி விட்டுறணும். ஆமாம் நீ சொல்கிறதும் உண்மைதான், அங்கே நடக்கிற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை ஆளுங்க சொல்லிட்டு இருப்பான். கூடிய சீக்கிரமே அவனை கழட்டி விட்டுட்டு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டு அந்த சிரிக்கியும் அவங்க அப்பனையும் வந்து முடிச்சுட்டு வந்துரு நம்ம பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி சொல்லியிருப்பாங்களா. ஸோ இப்போ சக்தியை கழட்டி விடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தேடுறேன், நீங்கள் தனியாக தேடுங்க, அப்போ தான் 2 பேருக்கு யாரு மாட்டினாலையும் ஈஸியாக கிடைச்சிருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக தேட விடுவாங்க. ஆனால் தர்ஷனை தேடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா முல்லையும் கிடையாது, நம்ம குணசேகரும் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே குறுக்கு புத்தி. தர்ஷனை தேடுறதை விட்டுட்டு அந்த பார்கவியை முடிச்சு விட்டுட்டா, அந்த வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டா அவன் மறுபடியும் நம்மக்கிட்ட தானே வந்தாகணும். எந்த பொண்ணை போய் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தர்ஷனம் வந்து தர்ஷனம் வந்து ஒரு 30% காரணம் தாங்க. ஏன்னா அன்பு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பார்கவிக்கு துரோகம் பண்ணிட்டு. ஆனால் நீ என் பையனாக இருந்தா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பலார்னு அறைய வச்சு பார்த்தீங்கன்னா எப்படிடா உனக்கு இந்த புத்தி வந்துச்சு, அப்போ புத்தி அப்படியே வருது அப்படின்னு கேட்கமோ, ஆமாம் நான் அவருக்கு பிறந்தவன் அதனால் அவர் புத்தி தான் எனக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனே ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தர்ஷனை நல்ல பையனா நல்ல மனுஷனா நல்ல மனசு உள்ளவனாக மாற்றினது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான். உண்மையிலே வந்து ஈஸ்வரி ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் ஈஸ்வரியவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் எங்கள் அம்மாவோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலில். இது எல்லாமே பொருட்படுத்தாமல் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா திருத்திருப்பாங்களா. ஆனால் இப்போ ஈஸ்வரிக்கு என்ன பையன்னா என் மகன் யார் ஆசைப்பட்டானோ அவளை தான் என் மகன் கல்யாணம் பண்ணிப்பா, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதில் ஏதாச்சும் தப்பாச்சு என் மகன் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ கதிரே உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கதிர்கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு வீட்டை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லை தேடிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆதி குணசேகரனே களத்தில் இறங்குவாங்க. ஆதி குணசேகரன் இறங்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்கவியை பிடிச்சாவே எல்லா பிரச்சனையும் தேடி வந்துடுது. அந்த பாட்டு பாடுறவனையும் அந்த அவங்க மகளையும் முடிச்சு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரேன் கதிர், அதுக்கு வரைக்கும் இவங்க எல்லாருமே நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவார். அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசியும் முல்லையும் ஒரு பக்கம் போவாங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னா தர்ஷனை தேடுறது முயற்சியில் வந்து டேரெக்டாக கரிகாலனும் சக்தி மட்டும் தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் தர்ஷனும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பார்கவியை தேடி தாங்க போயிருக்காரு. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தாவே தெரியும் பார்கவி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதே சேம் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனும் போயிருப்பாரு. தர்ஷனுக்கு என்னதான் வந்து பார்கவிக்கு நம்ம துரோகம் பண்ண நினைச்சாலையும் ஆனால் அவங்கள வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் சின்ன மனசுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து இவங்களை லவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் அவங்களை லவ் பண்ணலைன்னா கூட அவர் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு அன்பை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முற்றிலையும் வந்து கைவிட்டுட்டு இப்போது பார்கவியை தேடியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. ஏன்னா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்து பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கு எந்தவித தகவலும் வரல நம்ம சக்தி கிட்ட இருந்து. நான் தேடிட்டு தான் இருக்கேன், நீங்கள் அவசரப்பட்டு எந்தவித முடிவும் எடுக்காதீங்க, நீங்கள் இப்போதைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாக போய் முடிஞ்சிடும், தயவு செஞ்சு நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, யார்கிட்டையும் ஃபோனும் பேசாதீங்க என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு நம்ம சக்தி. சக்தி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப நேரம் பொறுமையாக எடுக்க முடியல நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ஜீவானந்தத்தை கூட்டிகிட்டு வரணும், இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக அப்படியே ஹேண்டில் பண்ண போகிறதில்ல, பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக போகிறேன், ஏன்னா என் பையனோட வாழ்க்கையும் என் பையனும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜீவானந்தத்துக்கு சொன்ன உடனே ஜீவானந்தம் வக்கீல் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. டேரெக்டாக வந்து ஆதி குணசேகரன் கேட்குறாங்க உங்கள் பையனை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஈஸ்வரிக்கு டவுட்டே பார்த்தீங்கன்னா
அவகிட்ட இருந்து தப்பிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எங்கேயோ கடத்தி வச்சுட்டு இருக்காங்க தர்ஷன அப்படின்ற டவுட்டு தான். ஸோ ஆதி குணசேகரன் சொல்லுவாரு, என் பையன் கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணியிருக்கேன். மீனாட்சி அம்மன் மேல சாட்சியாவும், சத்தியமாவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அன்புக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி என் பையன வந்து நானே கடத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்பவும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன். இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா கூட சரி, மிஸ் ஆச்சுன்னா, நான் உங்களையெல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு, நானும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போயிருவேன் கதிரு. இந்த கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட பொறுப்பை முன்னே ஒப்படைச்சிட்டாருங்க. ஸோ இந்த வீட்டிலே இருந்தால் கூட தர்ஷனை பார்த்தீங்கன்னா கதிர், நம்ம ஞானம், சக்தி எல்லாரும் சேர்ந்து பத்திரமா பார்த்துட்டு இருந்துப்பாங்க. நம்ம அறிவாக யோசிக்கலாம்னு நினச்சிட்டு அறிவுபூர்வமாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க தர்ஷனை அறிவுக்கரசி. ஆனால் அறிவுக்கரசிக்கு அறிவு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம தர்ஷன் சௌரரி குச்சி. ஸோ இப்போ தர்ஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட போலீஸ் வக்கீல் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஜீவானந்தகில் ஒரு டீமே கண்டுபிடிச்சதும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு இருவர் சம்மதமே பார்த்தீங்கன்னா மெயினு. உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஷன் அமைதியாக இருக்கான். சரிம்மா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் விருப்பம் இருக்குது, எனக்கும் விருப்பம் இருக்குது. எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து, வாட்ச் வாங்கி கொடுத்து, என்னை நிச்சயமானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்ச நாளாக அவர் நல்லா பேசலை அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. ஸோ அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வாயை திறந்து பேசவும், தர்ஷன் இதுக்கு மேலே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் தர்ஷா, அடித்து பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி பத்திரிக்கையில் அடிச்சிருக்கோம். இப்போ இப்படி பண்ணுறியே, சந்தி சிரிக்க வச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆதி குணசேகரன், நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் கேட்க வேண்டியதை கேட்குறோம். சட்டப்பூர்வமாக என்ன நடக்குமோ அது மட்டும் தான் நடக்கும். நீங்கள் திருட்டு கல்யாணம் பண்ணி யாருக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணமும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸும் வக்கீலும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸ்வரி எடுத்த முடிவு உண்மையிலே சரிதாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் இருக்குது அவங்க பையனுக்கு. அந்த வாழ்க்கையும் குணசேகரன் கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் தர்ஷனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடுச்சுன்னா அவங்க அம்மா கையில் தான் அவர் போய் அழுந்துட்டு இருக்க போகிறாரு. அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்க போகிறதில்ல. ஸோ ஈஸ்வரி இந்த முடிவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து அங்கே நிற்கிறாங்க. தர்ஷன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னான்னா கண்டிப்பாக தர்ஷனை அவங்க கூட நான் அனுப்ப மாட்டேன், அவனை ஏன் கஸ்டடியில் தான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக. ஏன்னா மறுபடியும் வீட்டுக்கு போனாங்கன்னா அடித்து கொடுமைப்படுத்தி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பார்கவியை கொல்றதுக்காக வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. பார்கவியை நான் முதல்ல கொண்டுட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ள போவார். பட் நம்ம தர்ஷன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார். அவளை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணை மட்டும் இல்லை யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நானும் இறந்துடுவேன் கழுத்தறுத்துக்கிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ மாப்பிள்ள, நான் இப்பவும் சொல்கிறேன், உங்கள் விருப்பத்தோடு தான் எல்லாமே நடந்துருச்சு. உங்களுக்கு என்னமோ பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீட்டு பொம்பளை ஆளுங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. என் பையனோட வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள். முதல்ல அந்த அறிவுக்கரசியை பிடிச்சி ஜெயிலில் போடணும். அவள் தான் இவ்வளோத்துக்கும் ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருக்கா. சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் வேணாம் அந்த மாதிரி மாறலாம், ஆனால் என் பையன் மாறுறதுக்கு நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது சக்தி கால் பண்ணி தர்ஷனுக்கு அடிச்சுன்னா தர்ஷன் கிட்ட வந்து ஜீவானந்தம் போலீஸ் வக்கீல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தர்ஷனுக்கு விருப்பம் இல்லைனா இந்த கல்யாணத்தையே நிறுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியே கிடைக்கும். ஏன்னா தர்ஷனை இவங்களா கடத்தி எங்கேயாச்சும் வச்சுட்டு இருப்பாங்களா, இல்லை உண்மையிலேயே அவன் தேடிட்டு பார்க்கவே தேடி கல்யாணம் இல்லைனா பண்ணிட்டானா அப்படின்ற போராட்டத்திலே இருந்தாங்க. இப்போ ஒரு வீடியோ கால் கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.